உலக புகழ்பெற்ற கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருத்தல திருவிழாவிற்கு இந்தியாவிலிருந்து ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து தற்போது மக்கள் பயணமாக அவருக்கு தயாராகி வருகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அடையாள அட்டை அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அவருடைய போட் அலாட் செய்யப்பட்டு அவர்கள் தங்களுடைய போட்டுகளில் ஏறி பயணம் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பயணத்திற்கு பிற்பாடாக இந்த தீவை அடைய முடியும். தற்போது நமக்கு இந்த செய்திகளை வழங்கி கொண்டிருப்பவர் புதுவை கடலூர் மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட உதயத்தூர் பங்கினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை சகாயநாதன் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய வளன் மீடியா சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கோடி அற்புதரை காண 2 நாட்டிலிருந்தும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் புனித அந்தோனியார் திருத்தலம் அமைந்திருக்கிற கச்சத்தீவுக்கு நாம் சென்று விடுவோம். கிட்டத்தட்ட இந்த திருவிழாவிலே உலகத்திலே 2 நாட்டிலிருந்து கலந்து கொள்கிற ஒரு திருவிழா என்று சொன்னால் இந்த திருவிழாவை மட்டும் தான் சொல்ல முடியும். வேறு எந்த நாட்டிலும் இப்படி ஒரு இரவு தங்கி கொண்டாடுகிற ஒரு திருவிழா என்பது இல்லை. இதுதான் உலகத்திலேயே 2 நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு நாள் தங்கி கொண்டாடுகிற ஒரு திருவிழா, புனித அந்தோனியார் திருத்தல திருவிழா. கச்சத்தீவு புனித அந்தோனியாருடைய தீவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தீவை அடைய இருக்கிறோம். புனித அந்தோனியாருடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை ஏதோ இந்த இடம் எல்லா மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இங்கு வருகிறவர் ஒவ்வொருவரும் புனித அந்தோனியாருடைய அற்புதமான அருள் வரத்தை பெற்று செல்கிறார்கள். ஏதோ நாங்களும் அருள் தந்தை தெய்வநாயகத்தோடு இணைந்து இந்த கச்சத்தீவு திருப்பயணத்தினுடைய முதல் அடியை எடுத்து வைக்க இருக்கிறோம். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரின் திருத்தலம் அமைந்திருக்கிற கச்சத்தீவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போது நம் முன்னாடி தெரிகிற புனிதரின் சுரூபம் என்பது முதலாக கச்சத்தீவில் வைக்கப்பட்ட முதல் சுரூபம். இந்த சுரூபம் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. இலங்கை கிட்டத்தட்ட இங்கிருந்து பார்த்த இரவு நேரத்தில் பார்த்தால் நம்மளுடைய ராமேஸ்வரத்தினுடைய கலங்கரை விளக்கம் அழகாக தெரியும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி கிட்டத்தட்ட 13,500 மக்கள் வந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. இலங்கையிலிருந்து 9,000க்கும் மேற்பட்ட மக்களும் இந்தியாவிலிருந்து 4,000க்கும் மேற்பட்ட திருப்பயணிகளும் வந்திருக்கிறார்கள். கூட்டமாக புனிதரைக்கான புனிதரனுடைய ஆசி பெற வந்திருக்கிறவர்களுக்கு கச்சத்தீவு புனித அந்தோனியாரோட அருள் ஆசி பெறுவதற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தீவினை தற்போது இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண மறை மாவட்டத்திற்கு சொந்தமான நெடுந்தீவு பங்கு தந்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தி வருகிறார்கள். இந்த தீவு அவருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அடிக்கும் வெயிலிலும் கடும் வெயில் பாராமல் புனிதரை காண வருகை தந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா, பெரிய பந்தல் போட்டு ஒரு சில வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போட்டில் இறங்கி நடந்து போயிட்டுருக்குறோம். போட்டில் இருந்து நம்ம இறங்கி நடந்து போகிறதுக்கு ஒரு தூரம். இந்தியாவிலிருந்து வருபவர்களுக்கு ஒரு நுழைவு வாயிலும் இலங்கையிலிருந்து வருவதற்கு ஒரு நுழைவு வாயிலும் இருக்கிறது. கிட்டத்தட்ட நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்முடைய ஆதார் கார்டு எல்லாமே செக் பண்ணுறாங்க. போகிற போட்டில் தான் நம்ம திரும்ப வரணும். ஏன்னா வேறு ஒரு நாட்டுக்கு செல்கிறோம். இலங்கை என்பது வேறு நாட்டுக்கு செல்வதால் இப்போ நிறைய ஒழுங்குகள் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். புனிதருடைய திருவிழாவை முன்னிட்டு அலங்கார வளைவு அமைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய வசதிகள்லாம் நம்ம இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா இது ஒரு தீவு. இந்த தீவில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறுகிற புனிதரின் திருவிழாவில் நாம் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். எனவே இங்கே அதிகமான வசதிகள் என்பது இருக்காது. மிக குறைந்த வசதிகள். புனிதருடைய ஆலயம் அமைந்திருக்கிற இந்த இடம் கச்சத்தீவு புனித அந்தோனியாருடைய ஆலயம். ஏராளமான மக்கள் ஏற்கனவே இந்த இடத்துல தங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு தலமாக இது இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். புனித அந்தோனியாருடைய பக்தர்கள் எல்லா இடத்திலும் நிரம்பி வழிவதை நாம் பார்க்கிறோம். இது இவ்வாலயத்தினுள் தற்போது வைக்கப்பட்டுள்ள புனித அந்தோனியாருடைய புதிய சுரூபமானது வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் பார்த்துக்கிட்டது புதிய சுரூபம். இது புது கோவிலுக்கு பக்கத்திலேயே பழைய கோவில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லியும் சபிக்கிறார்கள். விஜய் ஆனந்த் ஜான்சிராணி அவர்கள் கடன் சுமையிலிருந்து விடுபடவும் குழந்தை செல்லம் கிட்ட வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடுகிறார்கள்.
அடையாளமாக இந்த திரு யாத்திரை வழங்குகிறது. ஆகவே புனித அந்தோனியார் அருள் பொழியும் இந்த திருத்தலத்திலே இன்று மாலையும் நாளை காலையில் நடைபெற இருக்கின்ற திருப்பலிகள் ஆராதனைகளிலே நாங்கள் பக்தியோடு பங்கு பெற்றோம். புனித அந்தோனியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரையையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வோம். இறைவன் உங்கள் எல்லாரையும் இந்த 2 நாட்களிலும் தன்னுடைய அன்பான பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் வைத்து தற்போது நாம் காணுகிற ஆலயமானது முதலாக கச்சத்தீவில் கட்டப்பட்ட புனித அந்தோனியுடைய ஆலயம். நாம் பார்க்கிற இவ்வாலயம்தான் கச்சத்தீவில் முதலாக கட்டப்பட்ட ஆலயம். இது ஓடுகளால் வேயப்பட்ட ஒரு சிற்றாலயம். தற்போது இந்த காட்சியை நாம் பார்த்துருக்கிறோம். எல்சா நல்லா படிக்க வேண்டும் என்று சொல்லியும், ஆண்டனி யாழினி அவர்கள் வருத்தம் தீர வேண்டும் என்று சொல்லியும், சிவா குடும்பத்தில் இயேசு சுமந்த சிலுவையை நாங்களும் சுமந்து கொண்டு எங்களுடைய வாழ்வுக்கு தூய்மையை, கீழ்ப்படிவை, விடுதலையை தருகின்ற அந்த சிலுவை அருளை பெற்றுக்கொள்ள இந்த சிலுவை பாதை தியானத்திலே பக்தியோடு අපේ ජීවිත ගමනේ අපිට පැමිණෙන බාධක ස්වාමීන් වහන්සේට ඔප්පු කරමි. අපේ දුක ස්වාමීන් වහන්සේගේ විප්‍රාප්තියට මුසු කරමි. භක්තියෙන් යුතුව கைவர்களால் கைது செய்யப்பட்டவர் ஏதோ தான் படைத்த மனிதனிடமே தண்டனை பெற தயாராகின்றார். இது ஒரு வித்தியாசமான நீதிமன்றம். குற்றவாளிகள் கூடி நின்று குற்றமற்றவருக்கு தண்டனை வழங்கும் வித்தியாசமான நீதிமன்றம். இங்கு பாவிகள் அனைவரும் அரியணையில் அமர்ந்திருக்க நீதிபதியோ கூண்டில் நிற்கின்றார். இந்த அடிவருடிகள் கூட்டத்தின் ஆரவார ஒலிக்கு முன் ஆண்டவர் இயேசு அமைதியாகின்றார். சர்வ வல்லமை படைத்திருந்தும் சாமானியர்களின் சட்டத்திற்கு முன் சரணடைகின்றார். நீ அரசனா என்று அறிய திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இரண்டாவது நிலை, இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகின்றது. பாவ மாசனுகா கற்பித்தராக வாழ்ந்த இயேசு பாவங்களை, அதுவும் பிறரின் பாவங்களை சுமக்க தயாராகின்றார்.
யாராலும் பருக முடியாத துன்பக் கிண்ணத்தை பருக திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இரண்டாவது நிலை, இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகின்றது. பாவ மாசனுகா கற்பித்தராக வாழ்ந்த இயேசு பாவங்களை, அதுவும் பிறரின் பாவங்களை சுமக்க தயாராகின்றார். யாராலும் பருக முடியாத துன்பக் கிண்ணத்தை பருக இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாடுகளின் பாதையில் 4ஆம் நிலை, இயேசுதன் தாய் மரியாளை சந்திக்கின்றார். இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுடன் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். அம்மாவின் உடனிருப்பும் அவளின் ஊக்கமூட்டலும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு விளக்கமில்லாத வீரத்தை ஊட்டிவிடுகின்றது. புனித அந்தோனியார் திருத்தலம் நமக்கு மின்னொளியில் மிளகிற காட்சியை பார்த்து வருகிறோம். இரவு நேரத்தில் இந்த கடற்கரை ஓரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்தோனியாரை விசுவசித்து ஜெபித்து வருகிறார்கள். உலகினுடைய அமைதிக்காக நாமும் ஜெபிப்போம். அந்தோனியார் வழி உலகில் அமைதி நிலவும், சமாதானம் நிலவும், சமத்துவம் நிலவும். புனித அந்தோனியாரிடம் நாம் மன்றாடி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். திருத்தல திருவிழாவிற்கு இரு நாட்டில் இருந்தும் வந்திருக்கிற குருமார்கள் தங்களுடைய திருப்பயணத்தினுடைய அடையாளமாகவும் திருப்பலை நிறைவேற்றுவதற்காக திருவுடையை அணிகிறார்கள். தற்போது மக்கள் திருவடி வாட்டுக்கு தயாராகி வருகிறார்கள். புனித அந்தோனியருடைய திருவிழா திருப்பலியானது தொடங்குவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அந்தோனியாரின் வழி நின்று நாமும் ஜெபித்து புனிதரின் ஆசி பெற்று உலகம் முழுவதும் அமைதி, சமாதானமும் சமத்துவம் நிலவ ஜெபித்து மன்றாடுவோம். இரு நாட்டை சார்ந்த குருமார்கள் குருக்கள் வந்திருக்கிறார்கள்.
அனைவருக்கும் கச்சத்தீவு நெடுந்தீவு பங்கு தந்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தி தயார்படுத்தி வருகிறார்கள். கோடி அற்புதரைக்கான இரு நாட்டிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்திருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.